நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். என்னடி ஏன் இப்படி மூச்சரிக்க ஓடியாடுற? அழுதுட்டு இருக்க, என்னாச்சு? காயு காயு அங்க வந்து சித்து நம்ம பாரு. ஏன் சித்து மாமாக்கு என்னாச்சு? சொல்லுடி, என்னாச்சு? நீ வந்து அவரை பாருடி ப்ளீஸ். வா சீக்கிரம் எழுந்து. மச்சான் டேய் காயுடா, தெரியல என் பொண்டாட்டி. ஆஹா, இப்போதான் அது இல்லைன்னு ஆயிடுச்சுடா. டே விஜய் விஜய், உன் தங்கச்சிடா அவ. என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்மெல் கூட உங்களுக்கு பிடிக்காதே. ட்ரிங்க்ஸ் பண்றவங்கள பார்த்தா கூட உங்களுக்கு பிடிக்காது. எப்படி நீங்க இதுல வீட்ல உள்ளவங்க பார்த்தாங்கன்னா இவ்வளவு வருத்தப்படுவாங்க. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஏய் நீ பேசாத, நீ பேசவே பேசாத. ஏன்னா நீ ஒரு துரோகி. ஏன் மாமா இப்படிதான் பண்ணிட்டு வரீங்க? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்கணுமா? என்னடி புரிஞ்சுக்கணும்? எனக்கு புரியல. என்ன புரிஞ்சுக்க சொல்ற நீ? உன்னை நான் சின்ன வயசுல இருந்து என் உயிருக்கு மேல உயிரை காதலிக்கிறேன்டி காயு. நீ தாண்டி என் உலகமே, நீ தான் எனக்கு எல்லாமே. ஆனா நீ வந்து என்ன சொல்ற? என்னை விட உனக்கு உங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான் முக்கியம். நீ என்ன அள வைக்கிற, அதே மாதிரி அங்க உங்க அக்கா அவனை அள வச்சுட்டு இருக்கா. அக்காவை தங்கச்சி இப்படி ரெண்டு வாலிப பசங்களோட மனசை கஷ்டப்படுத்திட்டீங்க நீங்க. வளரணும். சாரி அண்ணா, என்னண்ணா இதெல்லாம்? என்னண்ணா புது பழக்கம்? என்ன இப்பெல்லாம் பண்றீங்க? சாரி. டேய் ஆடாம ஒரு இடத்துல நில்லுடா. டேய் மச்சான், ஆணவத்துல தாண்டா ஆடக்கூடாது. குடிச்சிட்டு இப்படி ஆடலாம், தப்பு இல்லடா. டேய் மென்டல் மாதிரி பேசாதடா. அண்ணா உங்களை தானே கேட்குறேன், ஏன் இப்படி பண்ணீங்க? சாரி ஷாலு, என்னால் முடியல ஷாலு. என்னால் இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன், இதை எப்படி நான் மறைக்க போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஷாலு. அதனால தான் குடிச்சிட்டேன். ஆனால் நான் அன்றைக்கி சொன்னது ரொம்ப பெரிய போய். நான் ஷாம் மாதிரி கோலை இல்லை அப்படின்னு சொன்னல, அது ரொம்ப போய். அவன் அது இவ்வளோ நாள் அவன் வழியை உள்ளே வச்சுட்டு அழுதுட்டு மட்டும்தான் இருக்கான். ஆனால் என்னால் முடியல பத்தியா. நான் குடிச்சிட்டேன். வேற வழி தெரியல ஷாலு. இவன் முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு நினச்சனே தவிர, தனியாக போய் நான் அழாமல் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கல ஷாலு. இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ரொம்ப தப்புண்ணா. முடியல ஷாலு, என்னால் முடியலையே. மாமா உள்ள வாங்க. என்னோட வருங்கால பண்டாச்சு இல்லை, அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. நாளைக்கு ஒரு நாள் தான், அடுத்த நாள் நிச்சயதார்த்தமாச்சு. அண்ணா என்னண்ணா இதெல்லாம்? அவருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கமே இல்லை, எப்படி அப்புறம் அவர் குடிச்சிருக்காரு? காயு இல்லைம்மா, எனக்கு தெரியல. எனக்கும் அந்த பழக்கம் இல்லை, உனக்கு தெரியும்ல. என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட், அதாவது காலேஜ் மேட், அவனுக்கு இந்த பழக்கம் இருக்குது. அவன் கூட தான் அவன் சேர்ந்து குடிச்சிருக்கான். எப்படி குடிச்சாலாம் தெரியல. அவன் தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சித்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், அவனால் நடக்க முடியல, நீ வந்து கூட்டிகிட்டு போடான்னு சொன்னான். அவனையே என்னால் திட்ட முடியலம்மா, ஏன்னா அவனும் ஃபுல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு விழுந்து கிடந்தான். சரின்னு தான் இவனை மட்டும் கூட்டிகிட்டு வந்தேன். இவன் எப்போ அங்கே போனான், எப்படி அவன் குடிச்சான்லாம் எனக்கு தெரியலம்மா.
என்னென்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல. இது பெரிய பாவம், இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தப்புன்னு இவரே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவார். இவர் எப்படி? ஆமாம்மா, எனக்கும் தெரியலம்மா இவன் எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணான்னு. இவனுக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காதுமா. யாராவது குடிச்சா பட்டுன்னு அடிச்சிடுவான். இவன் குடிச்சிருக்கான்னா அப்போ அவன் மனசில் அவ்வளோ வலி இருக்கு. நீ தான் காயு ஏதாவது பண்ணணும். நான் என்னென்ன பண்ணுறது? இந்த என்கேஜ்மெண்ட் எப்படியாவது நிப்பாட்டு காயு. அண்ணா எல்லாம் கை மீறி போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. மச்சான் நான் தான் சொன்னேன்ல, அவன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுடா. திரும்ப திரும்ப இதே தான் சொல்லுவா. நிப்பாட்ட முடியாது, எங்கள் அப்பா உயிரை விட்டுருவாரு, எங்கள் அத்தை உயிரை விட்டுருவாங்கன்னு. நான் உயிரை இருந்தாலும் அவளுக்கு கவலை இல்லை, இல்லைனாலும் கவலை இல்லை. ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு வாங்க. நான் உன் கூட வரமாட்டேன், நானே போய் ரொம்ப பட்டுக்கிறேன். வாங்கன்னு சொன்னேன். என் கையை விடு, விடு காயோ. நீங்க வாங்க ஃபஸ்ட்டு. பாவம் அண்ணன். ஷாலு, சொல்லுங்க. அல்லாத ஷாலு, எல்லாம் சரியாயிடும். எப்படிங்க அது சரியாகும்? அண்ணனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அவர் இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் எவ்வளோ டீசெண்டா நீட்டா இருப்பார் தெரியுமா? அவர் டாக்டர்னு பார்த்தாலே தெரியும், அந்த அளவுக்கு இருப்பாரு. இப்போ பாருங்க, அவர் குடிச்சிட்டு ஒரு குடிகார மாதிரி வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்க எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ காயுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இது சித்தப்பா சித்தி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இங்க ஒரு பூகமே வெடிச்சிருக்கும். எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும் ஷாலு. அவன் டாக்டர் ஆகும்போது ஒரு உறுதிமொழி அவனுக்கு அவனே எடுத்துக்கிட்டான். ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த பேட் ஹேபிட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இது என்னோட தொழிலுக்கு நான் பண்ணுற துரோகம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துகிட்டு இத்தனை வருஷம் வரைக்கும் அவன் அதோட ஸ்மெல் கூட ஆகாமல் இருந்தான். இப்போ அவன் குடிச்சிருக்கான்னா அப்போ அவன் மனவலி இவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும். அவனால் காயுவும் எதையும் சொல்ல முடியல, வீட்லேயும் எதுவும் சொல்ல முடியல, யாருக்கிட்டையுமே எதுவும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்திருக்கான். அதனால தான் அவன் குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் குடிச்சது ரொம்ப தப்பு தான். கண்டிப்பாக இப்போ அவன் தெரியாமல் குடிச்சிட்டான். நாளைக்கு கண்டிப்பாக இதுக்காக ரொம்பவே பெருசாக வருத்தப்படுவான். நீ எப்படியாவது காயுக்கு சொல்லி புரியவை, இந்த என்கேஜ்மெண்ட் எப்படியாவது நிப்பாட்டவை. நீங்க சொல்றதுலாம் சரிதான். என் அண்ணனும் இதே நிலைமையில தான் அங்க தவிச்சிட்டு இருக்கான். இன்னும் ஒரு நாள் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. யாரோட லைஃப் எப்படி மாறப்போகுதுன்னே தெரியல. எங்கனால எதுவும் பண்ண முடியல. பெரியவங்களை எதிர்த்து எதுவும் பேசவும் முடியல. நாங்க என்ன பண்றது? இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனை உயிரோட பார்க்க முடியுமான்னு கூட தெரியல ஷாலு. அந்த அளவுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்கான், ரொம்ப உடஞ்சு போயிருக்கான். நான் என்னோட 2 அண்ணன்களையும் அண்ணியையும் காயுவையும் எப்படி சேர்த்து வைக்க போறேன்? என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. நான் இருக்கேன் ஷாலு, கவலைப்படாத. எப்படின்னா அந்த என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டலாம். தெரியல எப்படி நிப்பாட்டுறதுன்னு. நிப்பாட்டலாம் ஷாலு, நீ அழாத ஃபஸ்ட்டு, கண்ணத்தோட. ஏன்னா இங்கே எல்லாரோடவும் நீ தான் ரொம்ப கஷ்டத்தில் இருப்ப, எனக்கு புரியுது. ஏன்னா இந்த பக்கம் அண்ணா அண்ணி, இந்த பக்கம் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்புறம் சித்து, நீ யார் பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நீ ரொம்ப தவிச்சு போயிருப்ப, எனக்கு புரியுது. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். நான் யார் பக்கம் நிக்கிறது நடுவில் நின்றுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. எனக்கு ஷாம் மாதிரி தான் சித்து அண்ணாவும் 2 பேருமே என்னோட அண்ணனுங்க தான். அவங்க வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் வித்யா நீ ரொம்ப நல்லவங்க, அவங்க மாதிரி பொண்ணுலாம் கிடைக்காது. அது மாதிரி காயு என்னோட சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவள் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளோட வாழ்க்கை அழிய போகுதுன்னு நினைக்கும் போது அதுவும் என் கண்ணு முன்னாடியே என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி ஓகே ஷாலு, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பாக நியாயத்து பக்கம் தான் அவர் நிற்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். நீ இப்போ அழாம போய் காய்வு பாரு. சரிங்க, நான் வரேன். இன்னிசை பாடி வரும் இளங்காற்று கூறுவமில்லை, ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே. ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையை ஒரு தேடல் தான், அதை தேடி என் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. நீ ஏன் அங்கே உட்காந்துருக்க? நீ இருந்து போ. நீ சந்தோஷமாக என்கேஜ்மெண்ட் வேலையை பாரு. உனக்கு என்கேஜ்மெண்ட்க்கு எடுத்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? இல்லை போய் வேறு மாற்றிடலாம் பிடிக்கலன்னா? நீ உன் அக்காவோட என்கேஜ்மெண்ட்டில் தங்கச்சியாக என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ண, சரியா? மாமா ஏன் மாமா அப்படிலாம் பேசுறீங்க? உங்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆல்ரெடி நான் அவ்வளோ பெரிய கில்ட்டி ஃபீல்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். இதில் நீங்கள் வேற இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி என்னை இன்னும் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க. ப்ளீஸ் மாமா, ஏன் மாமா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க?
என்னால் முடியல, நான் என்ன பண்ணுறது? என் வாழ்க்கையிலே ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள பார்த்தாலே நான் வெறுப்பாவேன், எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க கூட சேர கூட மாட்டேன். ஆனால் இன்னைக்கு என்னால் சத்தியமாக முடியல. ஏன்னா நான் ஷாம் தான் பெரிய கோலை நினச்சிட்டு இருந்தேன்னா நான் அவனோட பெரிய கோலை. என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதான் குடிச்சிட்டேன். இப்போ குடிச்சதுக்கப்புறம் எல்லாம் மறக்கலாம்னு நினச்சேன் சொன்னான் அவன். நீ குடிச்சுன்னா எல்லாமே மறந்துடலாம்டா, அது சொர்க்கண்டான்னு சொன்னான்னா குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. நான் உன் கூட இருந்த நாட்கள், வாழ்ந்த நாட்கள் எல்லாமே இன்னும் எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு மனசு. போய் சொல்லிட்டான் அவன், குடிச்சா எல்லாத்தையும் மறந்துடலான்னு போய் சொல்லியிருக்கான். மாமா உங்களை இப்படி பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த உயிரோட இருக்கும்னு தோணுது. இப்படிலாம் பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஏய், நீ எதுக்கு இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்க? நீ நினச்சபடி தானே இங்கே எல்லாமே நடக்குது. உனக்கும் சாரி எனக்கும் உங்கள் அக்காவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டு தானே. இன்னும் ஒரு நாள் தான், நாளைக்கு போக அடுத்த நாள் நிச்சயதார்த்தம் தானே. அப்புறம் ஏன் நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க? போ 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 போ, சந்தோஷமா இரு. நீயும் அக்காவும் சந்தோஷமா இருங்க. நானும் ஷாமும் சந்தோஷத்துலேருந்து சுற்றிட்டு இருக்கணும். போடி, என் கண்ணு முன்னாடி உட்கார போ. நீ என் கண்ணு முன்னாடியே இருக்காதடி, போடி. மாமா நான் உங்களை உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்கேன், என்ன காதலிச்சுட்டு இருக்கேன். என்னால் உங்களை இப்படி பார்க்க முடியல மாமா. போய், எல்லாமே போய். காதலிச்சிருக்கேன், காதலிச்சுட்டு இருக்கேன், உயிருக்கு உயிரா எல்லாமே போய். நீ என்ன உயிருக்கு உயிராக காதலிச்சிருந்தீன்னா உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவியா? உங்கள் அப்பாவும் உங்கள் அத்தையும் தானே உனக்கு முக்கியம், இந்த மாமா உனக்கு முக்கியம் இல்லடி. மாமா எல்லாரும் விடவா நீங்க முக்கியம் தாமா மாமா. ஆனா என் இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பைத்திய கதிரி மாதிரி உட்காந்துருக்கேன். ப்ளீஸ் மாமா. நீ அழாத, நீ அழுதா என்னால் தாங்க முடியாதுடி. எனக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். இங்க வா, மாமாட்ட வா. நீ என்னோட இளவரசிடி, யூ ஆர் மை ஏஞ்சல் ஆல்வேஸ். நீ அழுதா என் மாமாவால் தாங்க முடியாது, மாமா உடஞ்சிடுவேன். எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குடி. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்னாலையும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, உன்னாலையும் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது காயு. இங்கே நம்ம 4 பேரோட லைஃப்பும் நாசமாக போயிடும். அதனால கடவுள் அதை விரும்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். என்னால் உங்களை இப்படி பார்க்க முடியல மாமா. உங்க மேல இப்படி சாஞ்சு அழுகிற சுகம் என்னால இதெல்லாம் விட்டுட்டு எப்படி இருக்க போறேன்னு தெரியல மாமா. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்குமா நடக்காதா, நிற்காதெல்லாம் எனக்கு தெரியல மாமா. நீங்க எல்லாமே என்னால ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது. அழாதடி, நான் தான் சொல்கிறேன்ல, அழாதடி. கஷ்டமாக இருக்கு. நீ இவ்வளோ காதல் வச்சிருக்க, ஆனால் எப்படிடி உன்னால் என்னை உங்கள் அக்காவுக்கு தூக்கி கொடுக்க முடியுது? தப்புடி. இங்கே எல்லாரோட வாழ்க்கை இதில் அடங்கி இருக்குடி. யாருமே நல்லா வாழ முடியாதுடி சந்தோஷமா. அந்த நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னா நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், சித்துவா இருக்கு, சாரி என் பேர் தான் சித்து இல்லை, சாரி, ஷாமா இருக்கட்டும், வித்யாவா இருக்கட்டும், ஏன் மகி கூட இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் விரும்புறது வேற ஆள். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஷாம் மகியோட சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா சொல்லு, ஷாம் உயிருக்கு உயிரா வித்யாவை காதலிக்கிறோம். வித்யானால ஏன் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா அவ உயிருக்கு மேல ஷாமை காதலிக்கிறா. என்னால் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட அவ கூட சந்தோஷமா வாழ முடியாது. ஏன்னா என்னோட உயிர், என்னோட உலகம், என்னோட இதயம், என்னோட கண்ணீர், என்னோட சிரிப்பு எல்லாமே நீ தான், நீ மட்டும்தான். அது என்னால் வேற ஒருத்தி கூட பங்கு போடவே முடியாதுடி. அப்போ அவளும் சந்தோஷமா இருக்க மாட்டான், நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், இங்கே யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டோம். எல்லாரோட வாழ்க்கையும் போயிடும். அதுக்கு
இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்திடலாம் காயு ப்ளீஸ். மாமா மாமா அழாதீங்க மாமா, இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. கடவுள் இருக்கிறது உண்மை என்ன, கண்டிப்பா ஏதாவது மேஜிக் பண்ணுவாரு மாமா, நம்புவோம். வேணும் காயு எனக்கு. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. Love you too, Mama. Really love you. Love you so much, Mama. இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென். காயு மாமா பாவண்டி ஷாலு, அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன். அழுவாரு புலம்புவாரு, குழந்த மாதிரி அழுகுறாரடி, கஷ்டமா இருக்கு. வேற என்னடி பண்றது, நம்மளால தான் ஒண்ணுமே பண்ண முடியலையே. இவர் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பேசாம நம்ம ஹாஸ்டல் போயிடலாமாடி? உனக்கு என்ன பைத்தியமா? இப்போ நீ ஹாஸ்டல் போறேன்னு சொன்னா உன் வீட்டில் யாராவது ஒத்துப்பாங்களா? முதல்ல சித்தப்பா ஒத்துப்பாங்களா? கண்டிப்பா இதெல்லாம் நடக்காத காரியம்டி. இந்த என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டிடலாண்டி. நம்மளால எதுவுமே முடியாதுடி, எல்லாமே கை மீறி போயிடுச்சு. அண்ணாவை பார்க்க ரொம்ப பாவமா இருக்குடி. ஷாம் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா, அதனாலதான் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணல, அந்த பக்கமே போகல, அதை யோசிச்சு கூட பார்க்கல. ஆனா அண்ணா இவ்வளோ உடஞ்சு போயிருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாரு. இதை பார்க்கும்போது என்னால் சுத்தமாக தாங்க முடியலடி. உன்னால எப்படிடி? ஷாலு உயிரி போயிடுது ஷாலு. இவர் அந்த மாதிரி நிலைமையில பார்க்கும்போது, இவர் இப்படி என்கிட்ட பேசும்போது என் உயிரி என்கிட்ட இல்லை. இப்பவே இந்த உயிர் போன கூட சந்தோஷம் தான் தோணுது. என்னால் முடியல ஷாலு, வா இங்கேருந்து போயிடலாம் ப்ளீஸ். அவர் தூங்கிட்டாருடி. தூங்கிட்டார். அவர் தூங்கட்டும், தூங்கும்போதாவது நிம்மதியாக இருக்காதானே பார்ப்போம். நம்ம போகலாண்டி. சரி காயு, வா போகலாம். இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைகின்றதே. இதயம் இடம் மாறியதே, விழிகள் வழி மாறியதே, இதுதானே காதல் என்று அசரீரி கேட்கின்றது. கவி கட்டி, எங்க தங்க கட்டி, பாரு கிளிகளுப்ப, பாரு கிளிகளுப்ப. ஐயா தங்க, இங்கு சொல்லுவீங்களா? இங்கு சொல்லுங்க, இங்கு. ஐயா இந்த தங்க இங்க சொல்லுது, இங்க வேணுமா? பாப்பாக்கு பசிக்குதா? இந்த கவி குட்டிக்கு பசிக்குதா? அடடே எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க. பின்னாடி பிள்ளைலாம் சப்போர்ட்ல இருக்கனால உட்காந்துருக்கோம். எல்லாம் பொத்தனை எழுந்துருவீங்களே, பொத்தனை எழுந்துருவீங்களே தங்க கட்டி. நாளைக்கு நம்ம அத்தைக்கு மாமாக்கு என்கேஜ்மெண்ட்ரா தங்கம். நாளைக்கு எல்லாரையும் பார்க்க போறோம், ஒரே ஜாலி ஜாலி. இங்க வேணும் தங்கம், எவ்வளோ அழகா இங்க சொல்றீங்க. சந்தோஷ் இங்க பாருங்க, கவிக்குட்டி எவ்வளோ அழகா இங்க சொல்றான். ஏங்க சந்தோஷ்? சொல்லுமா, கூப்பிட்டியா? அது சரி, கூப்பிட்டியாவா? இங்க உங்க பையன் எவ்வளோ அழகா இங்க சொல்றான், பேசுறான்னு பாருங்கன்னு சொல்றதுக்காக கூப்பிட்டேன். நீங்க என்ன சிந்தனையில இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லையா? ஏதோ இருக்கு. என்னாச்சுங்க? நாளைக்கு என்கேஜ்மெண்ட் பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதான் எல்லா வேலையுமே பக்கமாக முடிஞ்சிருச்சுல்ல. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடி, ஒரு விஷயம் தப்புன்னு படுது, அதுதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். தப்புன்னு படுதா? என்ன விஷயங்க? ஏதாவது ப்ராப்ளமா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இல்லை மினி, இந்த என்கேஜ்மெண்ட் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், உங்கள் தங்கச்சிக்கு எப்படிலாம் என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்க, கரெக்ட் தானே? எல்லாம் பார்த்து தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லடி மினி, நான் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க சொல்கிறீங்க? இஷ்டமே இல்லாமல் பண்ணுறீங்களா? உங்கள் ஒரே தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட், உங்களுக்கு குழந்தை மாதிரியாவ, அதில் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறீங்க. புரியல. அவளுக்கு ஒரு நல்லது நடக்குதுங்க, எப்படி நீங்கள் இஷ்டம் இல்லாமல் செய்வீங்க? இல்லைம்மா, அவளுக்கு நல்லது நடக்குது, ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது, மேரேஜ் நடக்குதுன்னா என் வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா என் குழந்தை கல்யாணம் ஆக போகுதுன்னு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன். ஆனால் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறதே ரொம்ப
கேவலமாக நினைக்கிறேனா? நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இல்லடி, ஷாமை எல்லாருமே சென்டிமெண்ட்லாம் அட்டாக் பண்ணி தான் இந்த என்கேஜ்மெண்ட்கே ஒத்துக்க வச்சாங்க. அவன் விருப்பப்பட்டு ஒத்துக்கல. அதை விட மக்கி பண்ணது, அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணானா ரொம்ப சந்தோஷம். நான் ஆப்போசிட்டில் உள்ளவங்களும் லவ் பண்ணும்ல. இப்படி சென்டிமெண்ட்லாம் பேசி மிரட்டி பயமுறுத்தி வர்றதுக்கு பேர் காதலோ இல்லை கல்யாணமோ? அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா கூட அதில் இவளுக்கு சந்தோஷம் இருக்குமா இல்லை அவனுக்கு சந்தோஷம் இருக்குமா? இதை நினச்சி ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப பிளாக்டாக இருக்குடி. இங்க அவனை யாரும் மிரட்டிலாம் சம்மதிக்க சொல்லல. அவன் உண்மையிலே இஷ்டப்பட்டு தான் ஓகே சொன்னான். ம், கண்டிப்பாக கிடையாது. இங்க அவன் இஷ்டப்பட்டு தாங்க இந்த என்கேஜ்மெண்ட்க்கு ஒத்துக்கிட்டான். நீங்க சொல்ற மாதிரி இவங்க சென்டிமெண்ட்லாம் பேசி காலில் விழுறேன் கையில் விழுறேன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான்னா அவன் கண்டிப்பா அப்படி ஒத்துக்கலங்க. அப்படி ஒத்துக்கணும்னு அவனுக்கு அவசியமும் இல்லை. அவன் ஸ்டடியாக நின்றுப்பான், ஸ்ட்ராங்காக நின்றுப்பான். ஏன்னா அவன் அந்த மாதிரி பையன்தான். இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் ஒத்துப்போகிற பையனே கிடையாது. அவனுக்கு பிடிச்சி போய் தான் எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த என்கேஜ்மெண்ட்க்கு ஒத்துட்ருக்கான். நீங்கள் எதையும் நினச்சி தேவையில்லாமல் நினச்சி உங்கள் மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. சரி மினி, சரி குழந்தை ஏதாவது சாப்பிட்டானா? இப்போ தாங்க ஃபீட் பண்ணேன். சரிம்மா. சரி, எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. இவன் கூட பேசுங்க, இவன் கூட விளையாடுங்க. எனக்கு என்கேஜ்மெண்ட்காக கீழே தட்டுலாம் பேக் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ நான் அதை போயிட்டு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இவனை பார்த்துக்கோங்க. அதுதான்னா என்னை கூப்பிடுங்க, ஓகேங்களா? சரிம்மா. இந்தாங்க இந்த கிளியில் பாடிட்டே இருங்க, அப்போ தான் அவன் சிரிச்சிட்டே இருப்பான். இவ என்ன சொன்னாலும் என் மனசு கொஞ்சம் கூட இதை ஏற்றுக்க மாட்டேங்குது. இது தப்புன்னு தான் சொல்லிகிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் அப்போவே ஷாம் கிட்ட பேசியிருக்கணுமோ? டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனோ? அம்மாடி தங்கம், எல்லாரும் ஏறியாச்சா? எல்லாருமே வேனில் ஏறிட்டாங்க பெரியப்பா. சரிடா தங்கம், நீயும் வேன்ல ஏறு, நாங்கள் எல்லாரும் அப்படி பின்னாடி ஏறுறோம். சரிங்கப்பா. சகல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்மளும் வேன்ல ஏறிடலாம், வண்டி எடுக்க சொல்லிடலாம். ஆமா, அதுவும் சரிதான். யாராவது டிரைவர்கிட்ட இருக்கணுமே. யார் இருக்கிறது? அண்ணே, நான் டிரைவர் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். அதுவும் சரிதான். மாப்பிள்ளை டிரைவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டோம் ராஜு. சரி நண்பா, அப்ப நம்ம வேன்ல ஏறிடலாம். சரிடா, எல்லாரும் ஏறிட்டாங்களே, நம்மளும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஏறிடலாம். நீங்க போய் ஏறுங்க, நான் டயருக்கு இல்லை எலுமிச்சம்பளம் வச்சுட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்து ஏறுறேன். அம்மா நீங்க போங்க மாமா உள்ள, நான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள நீ மட்டும் தனியா அப்படி பண்ணுவ? நீ வேணா ஏறு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க ஏறுங்க வேன்ல, எல்லாரும் ஏறுங்க. சரி மாப்பிள்ள, அப்ப நாங்க வேன்ல ஏறுறோம். நீ எலுமிச்சம்பளம் வச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு ஏறு. சரி மாமா. சகல, டேய் நண்பா ஏறுறா. சரிப்பா. கடவுளே, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. அப்படியே நடந்துச்சுன்னா கூட ஷாம் அம்மாக்கும் வித்யாக்காவுக்கும் தான் நடக்கணும். முருகா, நீ தான் என் கூடவே துணை இருக்கணும். என்னடி ஏதோ யோசிச்சிட்டே வரப்போல? ஆமாம் மலரு, இப்போ வேனில் ஏறினதுக்கப்புறம் பயமாக இருக்கு ரொம்ப. எல்லாம் சரியாயிடும். நீங்கள் எதையும் யோசிக்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம அக்காவுக்கும் மாமாவுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஆமாடா, நீங்கள் எதையும் யோசிக்காம பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு நம்ம எப்படி மினி அக்கா கல்யாணத்துக்கு ஜாலியாக வைப் பண்ணிட்டு போனோமோ அது மாதிரி வாங்க. என்னது வைப் பண்ணிட்டு வரணுமா? எனக்குலாம் சுத்தமாக மைண்டே இல்லைண்ணா. அவ்வளோ மைண்டில் அவ்வளோ கேள்வி ஓடிட்டுருக்கு. எதுக்குமே ஆன்சர் கிடைக்காம நானே தவிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் எதுவுமே யோசிக்கக்கூடாது. நீ நல்லா பாட்டு பாடுவில்ல, ஒரு பாட்டு பாடு, உனக்கே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஆமாடி, நீ ஒரு பாட்டு பாடினா உனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதோ இல்லையோ, எங்கள் எல்லாருக்குமே ரிலாக்ஸ் ஆகிடும்டி. பாட்டுலாம் பாடுறதுக்குலாம் சுத்தமாக மைண்ட் செட்டே இல்லைடி. அதெல்லாம் இருக்கும், நீ பாடு. எனக்கு எந்த பாட்டுமே மைண்டில் வரல. ஏதாவது ஒரு பாட்டு பாடுறி. ஏதாவது பாட்டுனா சேடான சாங்காக இருந்தாலும் ஓகேவா? ஏமா, ஃபங்க்ஷன் போகிறோம், அவன் வைப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி பாட்டு பாடுமா. எனக்கு அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை, விடுங்க இல்லைன்னா. சரி தாயி, அப்செட் ஆகாத, நீயே ஒரு பாட்டு பாடு. உள்ளம் இன்றும் இப்போதும் உடைந்து போகக்கூடாது, இன்னை இந்த வாழ்க்கை என்று இன்னும் தோன்றக்கூடாது. இந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகுமாயுங்கள். மனிதா உன் மனதை கீறி விதை போட மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே சுகம் காணும். யாருக்கு இன்னை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் இந்த வாழ்வே வசமாகும். ஏன் எதுக்கு இவ்வளோ சோகமான பாட்டு?
ப்ளீஸ் பிங்கி, இந்த மாதிரிலாம் பாடாத, செட்டே ஆகல. நீ வேணா ஏதாவது லவ் சாங் பாடு. ஆஹா போதும். ப்ளீஸ் அண்ணாக்காக ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் சாங் பாடு. நமக்கு வேற லவ் சாங்னா அகில் ஞாபகம் தான் வரும். நம்ம இப்போ இருக்க நிலைமைக்கு அதெல்லாம் யோசிச்சு பாட முடியுமா? என்னடி அதான் கேட்குறாருல மாமா, பாடு ப்ளீஸ். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு, கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு, பின்னே பின்னே பூலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே புல்லோடும் பூமீதும் ஓசை கேட்கும் பெண்ணே, நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவும் பாலூட்ட நிலவுண்டு, விண்ணிலவே விண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை, இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். சரி ஓகே போதுமா? போதுண்டி. நைட் டைம்ல இப்படி பஸ்ல போறது எவ்வளோ ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு இந்த வியூலாம். இல்லை ராக்கு, நல்ல வேளை நான் ஜன்னல் சீட்டை பிடிச்சிட்டேன். அதனால தான் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு போக முடியுது. ஆமா, இந்த அம்மா ரொம்ப சின்ன பப்பா, ஜன்னல் சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டா. ஓடி ஜன்னல் சீட்டு பார்க்க உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிற சுகம் ட்ராவலில் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? நல்ல பாட்டை போட்டு விட சொல்லு இந்த டிரைவரை. அவர் போட மாட்டாரா, நீனே வேணா பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே வா. என் கோமு எல்லாம் எடுத்து வச்சிட்டில்ல, பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு அப்புறம் நகை எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்க்கா. சரி கோமா, அப்புறம் அங்கே போயிட்டு அது இல்லை இது இல்லைன்னு தேடிட்டு இருக்கக்கூடாது, அதனால தான் சொன்னேன். சரிக்கா சரிக்கா. காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை, காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல. கடவுளை, எந்த ஹோப்புமே இல்லாமல் தான் நான் இப்போ சென்னை போயிட்டுருக்கேன். ஆனால் திரும்பி வரும்போது ஏதாவது ஒரு ஹோப்போடு வரணும். இந்த என்கேஜ்மெண்ட் நின்றுக்கணும். இந்த என்கேஜ்மெண்ட் நிற்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கும் வித்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கணும். இதுதான் என்னோடய பெரிய விஷ். டேய் புலம்பாத, எல்லாமே சரியாயிடும். இல்லைடா, போன தடவை மினியக்கா மேரேஜ் போகும்போது எல்லாரும் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு எவ்வளோ ஹாப்பியாக போனோம். ஆனால் இங்கே ஒருத்தர் முகத்தில் கூட சந்தோஷமே இல்லை பார்த்தியா? அது தாண்டா விதி. திரும்பி வரும்போது டபுள் ட்ரிபிள் சந்தோஷத்தோடு வரலாம். கடவுள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணணும் தான் நானும் ஆசைப்பட்றேன்டா. நடக்கும்டா, பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு வா. அவளே பார்த்துட்ருக்காத, அப்புறம் அவளே பார்த்துட்ருக்காத யாராவது பார்த்தா அது வேற பிரச்சனை. என் பக்கத்தில் கூட உட்கார மாட்டேன்ட்டா பார்த்தியா? விட்டுடா மச்சான், இன்னொருத்தனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அவள் எப்படி உன் பக்கத்தில் உட்காருவா? வீட்டில் உள்ளவங்க பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்க? ஏன் வித்தியாடாவ? அது உனக்கும் எனக்கும் தெரியும், வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுமா? அதுவும் சரிதான். என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. எங்களுக்கு தாண்டி தெரியல. எனக்கே தெரியலன்ற உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு தான் தோணுது. ஆமாம், நீ பெரிய கடவுள் இல்லை. ஸோ நீ சொல்கிறது நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும், அப்படி தானே? இல்லடி, எனக்கு என்னமோ தோணுது, அதான் சொன்னேன். சரி விடுடி. பாவம், புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அவங்க முகத்தில் கூட சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப டல்லாக வராங்க பாரு. ஆமாம்ல, எல்லாம் என்னால் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எல்லாம் சரியாயிடும், விடு. துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தாள், துலாபாரம் தோற்காதோ பேரழகே, முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அனை. எப்படி இவ்வளோ அழகா இருக்க? ரொம்ப முக்கியம். இப்போ நானே இவங்க என்கேஜ்மெண்ட் என்ன ஆகும் என்ன நடக்கும்னு தெரியாமல் தலையை பிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இவரை பார்த்தா அழகா இருக்கணும். அதான் பயப்படாதுன்னு சொன்னேன்ல, ஷாமுக்கும் வித்யாவுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. கௌதம் கத்தாதீங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு எட்டுனா அவ்வளோதான் பிரச்சனை ஆயிடும். ஏன் இப்படி கத்துறீங்க? உண்மையை தானே சொன்னேன். எப்படியும் நாளான்னைக்கு எல்லாருக்குமே தெரிய போகுது ஷாம் லவ் பண்றதும் வித்யா லவ் பண்றதும். ஏன் எல்லார்கிட்டையும் சொல்ல போறீங்களா? நான் சொல்ல மாட்டேன், கடவுள் சொல்லுவார். கடவுள் எப்படி சொல்லுவாரு? அவர் சொல்லணும்னு நினைச்சா யார் மூலியமாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுவாரு, சொல்ல வைப்பாரு. அப்படி ஏதாவது நடந்தா ரொம்ப சந்தோஷம். நடக்கும்டி, கவலைப்படாத.
இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் மேரேஜ்க்கு அப்புறம். ஹாப்பியா வா. எப்படிங்க? அதெல்லாம் அப்படி தாங்க என்னமோ போங்க, மனசு சரியில்லை. செல்லம். போகும்போது எல்லாரும் சோகமா போகலாம், ஆனா வரும்போது எவ்வளவு ஹாப்பியா வரணும் மட்டும் பாரு. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நடக்கும்ல. கண்டிப்பா நடக்கும்டி, நீ வேணா பாரு. எனக்கு என்னமோ என்னோட பச்சி அப்படிதான் சொல்லுது. பச்சியா? என்ன பச்சி வடை பூண்டான்னு பேசிட்டு இருக்கீங்க? அடியே பச்சின்னா பச்சி சாப்பிட்ற பச்சி இல்லடி, நம்மளோட மனசு சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஒண்ணுமே புரியுற மாதிரி சொல்லாதீங்க. பேருந்து நீ எனக்கு ஜன்னலோரம், பின்வாசல் முற்றத்தேனே துளசி மடம். என்னது பேருந்து நீ எனக்கு ஜன்னல் வரமா? சீனியரே, இந்த ரணகலத்திலே உங்களுக்கு கிளியிழுப்பு கேக்குது. அப்புறம் உங்க எல்லாரும் மாதிரியும் சைலண்டா உருன்னு வர சொல்றியா? எல்லாம் சரிதாண்ணா. நான் பக்கத்துல தங்கச்சியை வச்சுட்டு நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு வரீங்க பாத்தீங்களா? நான் கூட இப்ப இவள்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சே, அவங்க கஷ்டப்பட்டு வராங்கன்னு. நீங்க ஜாலியா தான் வரீங்க. ஆமா, ஜாலியா தான் வரேன். என் தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது, ஜாலியா தானே வருவேன். ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கு. நீ என்னடா பொடி இட்லின்னு பேசிட்டு இருக்க? அம்மா அதெல்லாம் ஒரு ஸ்லாங்மா, நீ வேற எல்லாத்துக்கும் டவுட் கேட்டுக்கிட்டு. ஜாலியா பாட்டு பாட்டு வைப் பண்ணிட்டு வாங்க. ஏமா ஏதாவது பாட்டு நீ ஸ்டார்ட் பண்ணு. எனக்குலாம் எதுவும் தோணல, நான் வரல. ஏய், அண்ணா சொல்றது கரெக்டு தான். பாட்டு பாடிட்டாவது வரலாம். பாட்டு தான் பஸ்லயே ஓடுது, அப்புறம் என்னத்துக்கு பாடிக்கிட்டு வரணும்? சரி, அப்போ ஆடிக்கிட்டு வா. ரொம்ப முக்கியம். சரி, நான் இந்த பாட்டை ரிப்பீட் பண்றேன். நான் தானே ஆரம்பிச்சேன், அதனால ரிப்பீட் பண்றேன். அடுத்து சத்யா பாடுவா, அதுக்கப்புறம் ஷாம், அப்புறம் அப்படி வினய், அப்புறம் வித்யா, அப்புறம் கமலி, அப்படி வரட்டும். ஓகேவா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் வரலண்ணா, விட்டுருங்க ப்ளீஸ். ஆமா சீனியர், நானும் வரல ப்ளீஸ். ஏய், நான் சொல்றதை கேளுங்க. உங்களோட பெரியவன் நான் தானே, நான் சொல்றதை கேளுங்க. எங்களுக்கு புதுசா மேரேஜ் ஆயிருக்குப்பா, நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்படுவோம்ல. ப்ளீஸ் எங்களுக்காக. ஏய் ஆமாடி, ப்ளீஸ் டி, உங்களுக்கு ஆகாது. சும்மா ஒரு தடவை தானே. சரி, ஓகே. நல்ல வேலை ஒத்துக்கிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம், பின்வாசல் முற்றத்திலே துளசி மடம், விடுமுறை நாட்களில் பள்ளிக்கூடம், விளையாட்டு தேடல்களின் செல்லக்கூடம், ஆளில்லா நள்ளிரவில் ஈட்கும் பாடல், அன்பே அன்பே நீயே. வேற லெவல் சீனியர். உன்மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும், உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை, கண்ணே கண்ணே. சூப்பர். ஷாம், நீ பாடுறா. நீ இல்லை நிழல் இல்லை, நிழல் கூட துணை இல்லை, நீதானே என்றென்றும் என் கண்களில் வாழ்கின்றாய், அழுகின்றேன். சாரி ஷாம். ஏன்? சரிடா, நீ தான் பாடு. நீ பேரழகி போர்க்களத்தில் என்னை வென்றாய், கண் பார்க்கும் போதே பார்வையாலே கடத்தி சென்றாய். நான் பெண்ணாக பிறந்ததற்கு அர்த்தம் சொன்னாய், முன்னறியாத வெட்கங்கள் நீ தந்தாய். என் உலகம் தனிமை காடு, நீ வந்தாய் பூக்களோடு, இனி தொடரும் கனவுகளோடு, பெண்ணே பெண்ணே. நீ இல்லை என்றால் என்னாவேன், ஓ நெருப்போடு விந்தி மன்னாவேன். அரே வா, ஒரே பாட்டுல 2 பேருமே முடிச்சிட்டீங்க. வேற லெவல், சூப்பர். கத்துக்கோ கமலிக்கிட்ட. நீங்க வினய்கிட்ட கத்துக்கோங்க. சீனியர் மேரேஜ் ஆகி 3-4 டேஸ் தான் ஆகுது, இப்பவே சண்டை போடாதீங்க. சரிடாமா வித்யா, நீ தான் பாடு. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேன்,